இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி ஒரு பேஸ் ட்ரிபிள் சர்க்யூட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது 104ல் ஒரு கெப்பாசிட்டர், 103ல் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹை வேல்யூ இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து கிரவுண்டு, ஹை ஃப்ரீக்வன்சி கிரவுண்ட் பண்ணுறதுக்கும், லோ வேல்யூ இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோலை யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். அந்த ரெசிஸ்டர் மூலமாக நம்ம லோ ஃப்ரீக்வன்சி வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். சரி, சர்க்யூட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட் சிக்னல் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் சிக்னல் வந்து ஒரு கண்ட்ரோல் வழியாக கொடுக்குறோம். அதே கண்ட்ரோல் வந்து நம்ம லோ பாஸாக வேலை செய்யும். அந்த கண்ட்ரோலோட அவுட்புட் வந்து லோ பாஸ் அவுட்புட் வரும். அதேமாதிரி ஹை பாஸ் வந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக வந்துடும். இங்கே நம்ம 103 கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி பாஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு 2 சிக்னல் கிடச்சிருக்குது. ஹை பாஸ் சிக்னல், லோ பாஸ் சிக்னல் 2 கிடச்சிருச்சு. இப்போ லோ பாஸ் வந்து இந்த கண்ட்ரோல் வழியாக கண்ட்ரோல் ஆகி வரும். அதே மாதிரி ஹை பாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் எடுத்துகிட்டு போய் ஒரு இன்புட்டாக கொடுக்குறோம். அதாவது செகண்ட் பின்னில், வால்யூம் கண்ட்ரோலோட செகண்ட் பின்னில் இன்புட்டாக கொடுத்து அதோட அவுட்புட்டை வந்து கிரவுண்ட் பண்ணுறோம். அதாவது 104 அந்த கெப்பாசிட்டர் மூலிமா அவுட்புட்டை வந்து கிரவுண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இது வழியாக வந்து கிரவுண்ட் ஆகுது. இப்போ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா 100K கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் மோனோ கண்ட்ரோல் தான். இப்போ நான் மோனோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அந்த சர்க்யூட்டை மேக் பண்ணியிருக்கிறோம். இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த 103 கெப்பாசிட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்தால் நமக்கு வந்து 2 ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் ஆகி நமக்கு கிடைக்கும். இன்புட் வந்து ஃபஸ்ட் பின்னில் கொடுத்து அவுட்புட்டு நம்ம கண்ட்ரோலோட செகண்ட் பின்னில் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து சிங்கிள் சேனல் கண்ட்ரோல் பண்ணுறதுனால சிங்கிள் சேனல் பேஸ் ட்ரிபிள்னு சொல்லலாம். இதே நமக்கு டபுள் சேனல் வேணும்னா இதை வந்து டபுளாக பண்ணுவோம். 2 கண்ட்ரோல் போட்டோம்னா அது வந்து டபுள், அதாவது டுவல் கண்ட்ரோல் கிடைக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட்டை கொண்டு போய் நம்ம ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். வால்யூம் கண்ட்ரோல் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் இருக்குது. சரி, இந்த சர்க்யூட்டை வந்து இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருள் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னுக்கும் செகண்ட் பின்னுக்கும் வந்து ஒரு கெப்பாசிட்டர் சால்டரிங் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரோலில் லாஸ்ட் பின்னில் வந்து கெப்பாசிட்டர் சால்டரிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு வந்து கிரவுண்டு கொடுக்கணும். இன்னும் 2 வந்து அதுக்கு நம்ம 2 கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன ஒயர் யூஸ் பண்ணி இதோட அவுட்புட் எடுத்து அந்த கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அவுட்புட் எடுத்து அடுத்த கண்ட்ரோலோட இன்புட்டாக கொடுக்குறோம். அதாவது செகண்ட் பின்னில் கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு இன்புட்டுக்கு வந்து நம்ம MP5 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட இன்புட் எடுத்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் இன்புட் பின்னில், அதாவது 1வது பின்னில் கொடுக்குறோம். அப்புறம் அதை கொடுத்துட்டு அதே மாதிரி அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரோலோட அவுட்புட்டையே நம்ம அவுட்புட்டை எடுக்க போகிறோம். அந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா செகண்ட் கண்ட்ரோல்லேருந்து எடுத்துக்கிறோம். அதேமாதிரி லாஸ்ட்டாக இருக்க அந்த கெப்பாசிட்டர் வந்து கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது கிரவுண்ட் எடுத்து வச்சுக்கிறோம். அது கூட வந்து அதை கனெக்ட் பண்ணி போகிறோம். இப்போ இந்த கனெக்ஷன் முடிஞ்சது. இது வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இவ்வளோதான் கனெக்ஷன். இந்த 2 காம்பனண்ட்டை வச்சு நம்ம ஒரு பேஸ் ட்ரிபிளை வந்து உருவாக்கிடலாம். அது எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள்.